2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற நிலையில் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் டாப் 10 பணக்கார வேட்பாளர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். லீமா ரோஸ் மார்ட்டின் லால்குடி தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார். லால்குடி அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸிடம் 139 கோடி ரூபாய் மதிப்புடைய நகை உள்ளிட்ட சொத்துக்கள் உள்ளன. அசையா சொத்துக்களை பொறுத்தமட்டில் 909 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம், கட்டிடங்கள் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் உள்ளனர். மொத்தத்தில் 1048 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் மாநிலத்தின் டாப் பணக்கார வேட்பாளராக லீமா ரோஸ் உள்ளார். கணவர் மார்ட்டின் பெயரில் 3262 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளனர். அதேபோல 887 கோடி ரூபாய் மதிப்புக்கு கட்டிடங்கள், நிலம் ஆகியவை உள்ளனர். இது தவிர மகன் ஜோஸ் டைசன் என்பவர் பெயரிலும் 662 கோடி மதிப்பு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உள்ளனர். தாக்கல் செய்துள்ள சொத்து கணக்கு விவரங்களின்படி தமிழ்நாட்டின் பணக்கார வேட்பாளர் லீமா ரோஸ் மார்ட்டின் தான் என்பது தெரிய வந்துள்ளது. மகன் பெயரிலும் ரூபாய் 665 கோடிக்கு சொத்து உள்ளது. இதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பணக்கார வேட்பாளர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் லீமா ரோஸ் மார்ட்டின். பெரம்பூர், திருச்சி கிழக்கில் போட்டியிடும் தவேக தலைவர் விஜயிடம் 600 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உள்ளனர். இந்த சொத்துக்களோடு விஜய் 2ஆம் இடத்தில் உள்ளார். வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் ஆதவ் அர்ஜுனா, இவரது பெயரில் ரூபாய் 180 கோடி அசையும் சொத்துக்களையும், மனைவியின் பெயரில் ரூபாய் 162.14 கோடி சொத்துக்களையும் கொண்டுள்ளனர். அதே வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் மற்றும் அவரது மனைவி பெயரில் 22 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் 97 கோடிக்கு மேல் அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கார்த்திக் மோகனிடம் 119 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் இருப்பதாக பிராமண பத்திரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு 68.46 கோடி ரூபாய் சொத்து உள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இவர் 61.42 கோடி என்ற அளவில் சொத்து மதிப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். தற்போது 2 ஆண்டுகளில் சொத்து அதிகரிப்பு 7.04 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது. விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அசையும் சொத்துக்களாக தன்வசம் ரூபாய் 31.9 கோடியும், அசையா சொத்துக்களாக ரூபாய் 63.3 கோடியும், கடன்களாக 57.8 கோடியும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் விஜய் பிரபாகரனின் சொத்து மதிப்பு ரூபாய் 28.70 கோடி, அசையும் சொத்தாக 19.70 கோடியும், அசையா சொத்து 9 கோடி என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் துணை முதல்வர் உதயநிதி 20.64 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை வைத்திருப்பதாக தேர்தல் பிராமண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அசையும் சொத்து 3,30,53,000 ரூபாய் இருப்பதாகவும், அசையா சொத்து ரூபாய் 4,34,00,000 உள்ளதாக வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் பெயரில் 1,32,67,000 ரூபாய் அசையும் சொத்தும், 2,11,00,000 ரூபாய் அசையா சொத்தும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அசையும் சொத்துக்களாக சுமார் ரூபாய் 50.86 லட்சமும் 100 கிராம் தங்க நகைகளும் கொண்டுள்ளார். அவருக்கு தனியாக அசையா சொத்துக்களோ அல்லது விவசாய நிலமோ இல்லை. ஆனால் அவரது மனைவி ராதா பெயரில் 8 ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் பண்ணை வீடு உட்பட ரூபாய் 3.45 கோடிக்கும் அதிகமான அசையா சொத்துக்கள் உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார்.